உங்களுக்கு தான் இப்போ 7ல் இருந்த சனி கண்டத்திலிருந்து விலகி அஷ்டமத்துக்கு போறாரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதனால தான் நீங்க சனியுடைய பொங்கு சனீஸ்வரர் கோயில் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு ஓடிடணும். சனி பயிற்சி ஆனவொன்னு ஒரு 3 மாசத்துக்குள்ள யாரையும் கேட்காம 4 கிழமைலாம் பார்க்காம அஷ்டமி நவமிலாம் பார்க்காத திருக்கொள்ளிக்காடுக்கு போயிடணும். 1/2 கிலோ நல்லெண்ணெய், 1/2 கிலோ பசுனை, 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிட்டு அந்த விபூதி குங்குமத்தை நல்லா காய வச்சு டெய்லி வச்சுட்டு வாங்க. ஜம்முன்னு ஏற்படும். உடற்பயிற்சி முக்கியம். உடற்பயிற்சி மட்டும் சிம்மராசிக்காரர்கள் செய்தால் போதும். கணவன் மனைவிக்கு உண்டான பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பெற்றோர்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தூக்கத்தை கரெக்டாக கெடுத்துக்க கூடாது. தூங்குறது தான் ரொம்ப முக்கியம். 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் தூக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். உடற்பயிற்சி செய்யலைன்னா அஷ்டம சனியில் தேவையில்லாத என் வாயில சொல்றது நான் விரும்பல. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியான பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்மராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவியுடைய பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளாக இருந்த பிரச்சனைகள் பிரிந்து விடலாமான்லாம் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மாறி சக்சஸ் ஆகும். மனைவியாக இருந்தால் கணவன் மீது அதிக அக்கறை கொள்வீர்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் மீது அதிக அக்கறை கொள்வீர்கள். காதல் அமைப்பில் ஏற்றம் பெறுவீர்கள். பண வரவு ஏற்படும். பெற்றோர் பெரியவர்களுக்கு பெரிய யோகத்தை பெற்றுத்தரும். அவர்களுக்கு சொத்துக்கள் சேரும். அவர்கள் நினைத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும். பெற்றோர் பெரியவர் அதிகமான டிராவல் செய்வார்கள். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பெற்றோர் பெரியவர்களுக்கு அரசாங்க கௌரவம் ஏற்படும். அரசு துறையில் இருக்கிறவர்கள், அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அதிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக அந்த திருக்கொள்ளிக்காடுக்கு மட்டும் போறத விட்டுறாதீங்க. உடற்பயிற்சி மட்டும் செய்யறத மறந்துடாதீங்க. எல்லா விதத்துல ஜெயமும் எல்லா விதத்திலும் அனுகூலமும் ஏற்படும். ஜென்மத்தில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் வருவதனால் கோளற்பதிகம் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் அருளிய வெயிறு தோடில் பங்கன் விடுமண்ட கண்டன் மிகநல்ல வீணை தரவி மாசத்துக்கு எங்கள் கங்கை குடிமேலும் முனிந்து உலமே வதனாலும் சொல்லக்கூடிய பாடலை தினமும் கேட்பதன் மூலியமாக தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கி ராகு கேதுவுடைய பிரச்சனைகளிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிபி பிரஷர் இருக்கிறவர்கள் அதிக கவனத்துடன் பார்த்து கொண்டால் போதும். அனிமிக், லோ பிபி, ஹார்மோன் குறைபாடுகள் பெண்களுக்கு கவனம்.